வருஷம் ஜூன் மாசம் தான் எங்க சர்ச்சுக்கு வந்தாங்க. அப்பதான் அம்மா வந்து எங்க சர்ச்சில் யாருக்குமே இல்லாத ஸ்டாக் எனக்கு மட்டும் அம்மா நம்பர் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நான் ஒரு 2 மாசம் கழிச்சு தான் நான் அம்மாவுக்கு இங்க சென்னை வந்துட்டு ஃபோன் பண்ணேன். அப்போ ஃபோன் பண்ணி நான் ரொம்ப கவலையா இருக்கும்போது தான் நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கம்மா, எனக்கு ரொம்ப மன வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க, இந்த குரூப் ஒண்ணு இருக்கு, பிரேயர், ஆன்லைன் பிரேயர், நீ அதுல வந்து ஜாயின் பண்ணு, உனக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாங்க. இந்த பிரேயர் ஆரம்பிச்சது வந்து போன வருஷம் 9ஆம் மாசம் 27ஆம் தேதி. ஆனா நான் ஜாயின் பண்ணது அக்டோபர் 4ஆம் தேதி நான் ஜாயின் பண்ணேன். அப்பத்துல இருந்து நான் வந்து அப்போ வந்து புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரிதான் வந்து பிரேயர் இருந்தது. அது ஈவினிங் பிரேயரு. அதுக்கப்புறம் 24 ஜனவரில இருந்து தான் அதுக்கப்புறம் ரெகுலரா பிரேயர் அம்மா வச்சாங்க. அப்போ வந்து காலையில் ஃபர்ஸ்ட் மாசமே ஜனவரி மாசமே அம்மா மீகா 7:15 அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. நீ அதிசயங்களை எகிப்து தேசத்துல புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்குதான் எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆல்ரெடி நான் இதுல சாட்சி சொல்லியிருக்கேன். அன்னைக்குதான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. இதுல எப்படி நடக்குமோ தெரியல, நம்ம ஆண்டவர் மேல பாரத்தை வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை அம்மா கொடுத்தாங்க. அந்த வசனம் படிச்சுட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு சரி ஓகே நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்கார அனுப்பிட்டேன். வித்தின் 2 days 2-3 நாளுக்குள்ளவே நாங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரு. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் விசுவாசிச்சேன், ஏசப்பா இதுக்கு மேல எங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் எங்களை அதிசயமா தான் நீங்க நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, நீங்க ப்ரேயர் பண்ணதுனால பாரு ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து நம்ம இது பண்ணதுனால ப்ராஃபிட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அப்போ விசுவாசமா இருந்தாரு எங்க ஆண்டவர், என் கணவரு. ஆனா அதுக்கப்புறமா விசுவாசமே இல்ல அவருக்கு. நான் நிறைய முறை சொல்லுவேன் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் ப்ரேயர் பண்ணவே மாட்டாரு. அம்மா கிட்ட நான் அப்பவும் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், அம்மா நான் குடும்ப ஜெபம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பிரயாசப்படுறேன். ஆனா ப்ரேயரே பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எவ்ரிடே காலையில ஒரு வேலைக்கு போகும்போது குளிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு தான் ஒரு வேலைக்கே போவாரு. அப்ப அம்மா சொன்னாங்க, அவர் ப்ரேயர் பண்ணும்போது நீ அவர் பக்கத்துல போய் நின்னு வெறி ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அவர் ப்ரேயர் பண்ணும்போது காலையில நான் ஓடி போய் பக்கத்துல நின்னுக்குன்னு நான் வெறி ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இன்னைக்கு அவரு வசனங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. புதிய ஏற்பாடு அந்த மத்தேயு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு மத்தேயு 19ஆம் அதிகாரம் இன்னைக்கு 31வது வசனத்துல இருந்து வாசிக்க போறாரு. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். ப்ரேயர் பண்ண மாட்டேன், நான் ஜெபத்திற்கு கூப்பிட்டாக்கா எனக்கு தெரியும் நீ போ அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு வசனங்களை படிச்சு ப்ரேயர் பண்றாரு. அது ஒரு பெரிய அதிசயம். என் கர்த்தர் என் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை தான் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா என் வாழ்க்கையில் நிறைய 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 வந்து பிரச்சனை வந்த போது கூட ஆண்டவர் என்கிட்ட நிறைய பேசினாரு. நான் சில டைம் எல்லாம் வந்து நான் மென்சஸ் தள்ளி போகும், ஆனா மென்சஸ் ஆயிடுவேன். 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு முறை அப்படி தள்ளி போகும்போது நான் நினைச்சுன்னு இருப்பேன் குழந்தை இருக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மென்சஸ் ஆயிடுவேன். அப்ப அம்மாக்கு நான் ஒரு சில டைம் ஃபோன் பண்ணிருக்கேன். அம்மாவே ஃபோன் பண்ணுவாங்க. நான் கவலையா இருக்கும்போது அழுகும்போது அம்மா ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி ஆண்டவர் உன்னோட பேர் சொன்னார் மாலதி அப்படி சொல்லுவாங்க. அப்ப நான் நினைப்பேன், ஆண்டவர் கரெக்டா நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது கண்ணீரோடு இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட பேசினாரு. அம்மா நிறைய வசனங்கள் சொல்லுவாங்க, வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த வசனங்களை சொல்லி சொல்லி நீ ஜெபம் பண்ணு, அதுக்கப்புறம் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க அம்மா. அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி வந்தேன். அப்புறம் வீட்டுல தண்ணி எல்லாம் எடுத்து அதை ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டு ஃபுல்லா தெளி, அந்த தண்ணியை குடி, உங்க வீட்டுக்காருக்கு குடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து அம்மா ஒரு நாள் நைட்டு ஜெபம் ஃபோன் பண்ணாங்க. அப்ப ஆதியாகமம் 18:14 வசனம், இதோ கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றோ, முற்பவ கால திட்டத்தில் உனக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுடன் ஒரு குமாரன் இருப்பேன் எனக்கு வாக்கு கொடுத்தாங்க. அந்த வசனத்தை கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் அந்த வசனத்தை நான் ஒரு நாளும் சொல்லாம நான் தூங்கினதே கிடையாது. என் வாழ்க்கையில எவ்வளவு அதிசயம் நடத்த என் தேவன் கண்டிப்பா இந்த குழந்தைய இந்த காரியத்தை நடத்துவாருன்னு சொல்லி நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 முறை 10 முறையாச்சும் அந்த வசனத்தை நான் சொல்லுவேன். வயிற்று மேல கை வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு அந்த வசனத்தை சொல்லிட்டு தான் நான் படுப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்துல ஏன் லேட் பண்றாரு எனக்கு தெரியல. அப்பயும் நானே யோசிச்சு பார்த்தேன். அப்போ ஒரு நாள் அம்மா கிட்ட நான் சொன்னேன், அம்மா எனக்கு குழந்தை உடனே கொடுத்துட்டு இருந்தாக்கா
நானு ஆண்டவரை இவ்வளவு ஒன்று நான் தெரிஞ்சிருக்கவே மாட்டேன். எனக்கு பைபிள் படிக்க தெரியாது. நான் இந்து குடும்பத்துல இருந்து வந்தவ. என் வீட்ல பேருக்கு வேணா கிறிஸ்டினா இருந்தாங்க. 20 வருஷமா கிறிஸ்டின்ற பேரு தான். ஆனா அவங்க ஒரு ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஒரு குடும்ப ஜெபம் இருக்காது. வீட்ல அவங்க நெறைய பிரச்சனைங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. அப்போ அப்ப நான் யோசிச்சேன். ஆண்டவர் நம்மள முன்குறிச்சிருக்காரு. இந்த குடும்பத்துக்கு என்னை வச்சு அவரு வந்து இது ஒரு வெளிச்சத்த கொண்டு வரதுக்காக என்னை குறிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி, என் வீட்ல இன்னைக்கு நானு, எங்க மாமியார், மாமனார், என் கணவர், நாத்தனார் எல்லாருக்குமே நான் ஆண்டவர பத்தி சொல்ற கிருபை எனக்கு குடுத்திருக்காரு. அதுக்காக நாங்க இயேசுவுக்கு நன்றி சொல்றேன். அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையில இன்னும் அதிகமா, அதிகமா நெறைய நன்மை செஞ்சிருக்காரு. ஒரு முறை என் கணவர் வந்து திருவண்ணாமலைக்கு போகணும்னு சொல்லிட்டு, எங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள எல்லாம் கூப்பிடுறாங்க. நான் போணும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆண்டவரோட பிள்ளைங்க நம்ம அங்க போகக்கூடாதுன்னு நான் எவ்ளோ நாள் சொன்னேன். 2 மாசமா அப்படியே தடப்பட்டு நான் பிரேயர் பண்ணி போச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி, இல்ல நான் கண்டிப்பா போய் தான் ஆவணும். நான் போய் தான் ஆவணும். என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் என்னைய கூப்பிட்டுன்னே இருக்கிறாங்க. ரொம்ப தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. நானு வேணான்னு சொல்லியும் அவரு கேட்கல. அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேல அவர்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ உன் விருப்பப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவரு எப்பவுமே 8 மணி, 9 மணிக்கு தான் அவரு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாரு. அன்னைக்கு அவரு திருவண்ணாமலை போணும்னு சொல்லிட்டு, ஈவினிங் 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டு அவரு குளிச்சுட்டு அவரு ரெடியா நிக்கிறாரு. நான் பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏசப்பா உம்மோட பிள்ளை அந்த இடத்துக்கு போக கூடாதப்பா. உம் சித்தம் தான் அந்த மகனை இப்படி தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் பிரேயர் பண்ணேன். ரெடி ஆயிட்டாரு, கிளம்பிட்டாரு. அவர் சொல்றாரு, "கீழ இருக்க பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள யாராவது கூப்பிட்டு கூட நீ படுக்க வச்சுக்கம்மா. நான் 2 மணிக்கு வந்துருவேன்" அப்படின்னு. நான் அப்பயும் பிரேயர் பண்ணினே இருக்கேன். கிளம்பி வீட்ல இருந்து கீழ ரெடியாயி வண்டியில எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டாரு. கேட்டுக்கு வெளிய போயிட்டாரு. ஒரு ஃபோன் வந்தது. சிஸ்டம் ப்ராப்ளம் உடனே ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரு என்ன எதுவுமே சொல்லல. நான் மேல நின்னுட்டு இருக்கேன். எப்பவுமே அவரு கீழ போனாருன்னா, வெளியில போனாருன்னா அவர கீழ அனுப்பிட்டு வருவேன். நாங்க 2nd ஃப்ளோர்ல இருக்கோம். அன்னைக்கு நான் கீழ போவே இல்ல நானு. எனக்கு ரொம்ப வருத்தம். இவரு வேணான்னு சொல்லியும் போறாரே அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபோன் வந்தது. இந்த மாரி சிஸ்டம் ப்ராப்ளம் நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு கீழ இருந்து என்ன மேல பாக்குறாரு. "நீ பிரேயர் பண்ணியா? நீ எப்படி மூக்கால அழுதியோ அதே மாரி ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வண்டி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டாரு. அப்ப நான் உடனே அங்கேயே முட்டி போட்டு நான் ஏசப்பாக்கு நன்றி சொன்னேன். "ஏசப்பா நீங்க இருக்கீங்க. என் வாழ்க்கையில நெறைய அற்புதம் செஞ்சிருக்கீங்க. நீ இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொன்னேன். இன்னொரு முறை அவரு எப்பவுமே ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாரு. ஆனா ரொம்ப கம்பல் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க. நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லவே ஒரு ஃபங்ஷனுக்கு போயிட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வாங்கி குடுத்துட்டு இருக்காங்க. "நீ சரி எங்க கூட குடிக்கலனாலும் பரவாயில்ல. நீ வீட்ல போய் எடுத்துட்டு போய் குடி" அப்படின்னு சொல்லி. அவரு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு. அவரு வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போதே அதுக்கு சைட் டிஷ்க்கு எக்கு எல்லாமே வாங்கிட்டு வராரு. சோடா, எக்கு எல்லாமே. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து என்கிட்ட சொல்றாரு. எனக்கு ஆம்லெட் போட்டு குடும்மா, எக்கு பொடி மாஸ் பண்ணி குடும்மா" அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு கேட்டா, அதுக்கப்புறம் சொல்றாரு. "என்னைய ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. நான் குடிக்கல. ஆனா வீட்டுக்கு எனக்கு வாங்கி குடுத்துட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப உடம்பு டயர்டா இருக்கு. நான் குடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. "குடிக்கக் கூடாதுப்பா. நீ ஆண்டவரோட ரத்தத்த குடிக்கிற அந்த வாயில இந்த அசுத்தத்த நீ குடிக்கக் கூடாது" அப்படின்னு சொன்னேன். ஆனா அவரு கேட்கவே இல்ல. "நான் குடிக்கணும். நீ செஞ்சு தர முடியுமா முடியாதான்னு" சொல்லிட்டு, சரி நான் பிரேயர் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கின்னு, நான் அந்த கிச்சன்ல அவருக்கு ஆம்லெட் போட்டுன்னு இருக்கேன். அப்பயும் நான் பிரேயர் பண்ணிக்கிறேன். "ஏசப்பா இது அவன் வாயில போவே கூடாதப்பா. நீங்க தடுத்து நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லி, நானே ஆம்லெட் போட்டு குடுத்தேன். நானே சோடா டம்ளர்ல ஊத்தி குடுத்தேன். கடைசியா அந்த சாப்பிட்ட நேரத்துக்கு அவரு எடுக்கும்போது அந்த டம்ளர என் ஃபேஸ பார்த்தாரு. "உனக்கு பிடிக்காது எனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அப்படியே எடுத்து கீழ ஊத்திட்டாரு வெளிய வந்து. ஆண்டவர் எனக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்காரு. நான் கேட்டதுக்கெல்லாம் பதில் குடுத்திருக்காரு. என் ஜெபத்திற்கெல்லாம் பதில் குடுத்திருக்காரு. அப்பவே அவர் எதிர்க்கவே நான் முட்டி போட்டேன். "ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் இவ்வளவுலாம் செய்றீங்களே, என் வாழ்க்கையில இன்னும் பெரிய சாட்சியா தான் நிக்க வைப்பீங்க" அப்படின்னு சொல்லி, அப்பவும் நான் நன்றி சொல்லி அவர துதிச்சேன். நெறைய டைம் வந்து நான் காலையில ஜெபத்துக்கு வரும்போது நான் எப்பவுமே ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் ஜெபத்துக்குள்ளவே வருவேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் நான் அழுது ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிட்டு உள்ள வருவேன். அம்மா சொல்லுவாங்க, நான் எடுத்து வச்ச வசனமே வேற. ஆனா என்ன ஆண்டவர் இதுக்குள்ளாக நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் நினைப்பேன், ஏசப்பா என் கண்ணீரை நீ காண்கிறீர். என் கண்ணீர் உங்க உங்க இதுல வந்து எட்டியிருக்காப்பா உங்க சமூகத்துல. அதனாலதான் எனக்காக இந்த வசனத்தையும் மாத்தி குடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய விசுவாசிருக்கேன். இப்ப ரீசெண்டா 25ஆம் தேதி இந்த இந்த 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என் வீட்ல ஒரே போராட்டம். என்ன சில இதுல வந்து எங்க நாத்தனாருங்க எல்லாம் ரொம்ப வற்புறுத்துனாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் மூலியமா
குழந்தை பொறக்கும் அந்த மாதிரி எங்க ரிலேஷன்ல இருக்காங்க, போய் நடந்திருக்கு, நீயும் போ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அன்னைக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. நான் அத கண்டுக்கல, விட்டுட்டேன். ஏசப்பா நீங்க இருக்கீங்க எனக்கு செய்வீங்க. இந்த மாரி சேர்க்கலனாலும் விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அன்னைக்கு 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நைட் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது சொல்றாங்க எங்க நாத்தனாரு, "நீ போ போ உனக்குன்னு ஒண்ணு இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாங்க. நானு அந்த பைபிள் எடுத்துட்டு வந்து மேல வந்து முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணேன் அன்னைக்கு நைட்டு. ஏசப்பா இவங்க இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க ஆண்டவரே. இவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்ய விட மாட்டீங்கப்பா. நீங்க நிச்சயமா எனக்கு இயற்கையாவே உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. எல்லாமே நீங்க செய்வீங்கன்னு சொல்லி இந்த வார்த்தையில நீ கேட்க கூடாதபடி அடுத்த வருஷம் நீங்க நல்ல ஒரு சாட்சி நிக்க வைக்கன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணேன். 26ஆம் தேதி காலையில நான் ஜெபத்திற்கு வரதுக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ண அழுது. அம்மா அன்னைக்கு அந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. நான் எடுத்து வச்ச வசனம் வேற. ஆண்டவர் இது வழியா நடத்துறான்னு. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 17ஆவது வசனத்துல இருந்து எனக்கு சொன்னாங்க. ஆபிரகாம் அந்த சாரால் அந்த இதுல சொன்னாங்க, இல்லாதவைகளை இருக்கிறவர் போல அழைக்கிறவர்னு சொல்லிட்டு. அப்ப நான் எனக்குள்ள இன்னும் அதிகமான விசுவாசம். அப்ப எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வந்துச்சு. சங்கீதம் 138 3வது அதிகாரம் 3வது வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு தேத்துச்சு. எனக்கு கரெக்டா நான் கேட்கிற கேள்விகள் ஆண்டவர் எனக்கு பதில் சொல்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நாம் எதெல்லாம் நினைக்கிறோமோ அதுக்கு நம்மளுக்கு ஒரு தீர்வை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்ற எனக்கு ஒரு ஃபீலிங்கு. நான் அதை ரொம்ப விசுவாசிக்கிறேன். நிச்சயமா ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்வாரு அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமான காரியங்களை என் வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. ஆனா டைம் இல்லைன்றதுனால நான் அமைதியா இப்போ கொஞ்சமா தான் சொல்லியிருக்க சாட்சி. நெக்ஸ்ட் டைம் பெரிய சாட்சியா என்னை நிக்க வைக்குவாரு. இயேசு நாமத்தில்